Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமல் சார் வந்தாங்க. இந்த ஷோல நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது உங்களுடைய இவங்க இதுக்குத்தான் இருக்காங்க, இவங்க அதுக்குத்தான் இருக்காங்க அப்படின்னா எதுக்காக இருக்காங்க? கிட்டத்தட்ட தினேஷ் சொன்னது என்னன்னா, அவங்க வெளியில பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கிலோ டேலண்டையும் காட்டி பாட்டும் சூப்பரா பாடி அப்படின்றத லைட்டா போட்டு வைக்கும் போது அர்ச்சனாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் க்ளோஸ்ல காட்டாங்க. புரியல. அதான் எங்கடா நம்ம மாயாவை பத்தி என்னடா சொல்றாங்க அத்தனை பேருன்னா ஒரே வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க. என்டர்டெய்னர். நான் ஒன்ன கேட்கிறேன், என்டர்டெயின் ஆனியா? 95 நாள் இந்த ஷோ, 97 நாள் 98 நாள் பார்த்தோம். என்டர்டெயின் ஆனியா? ட்ரிகர், கேஸ் லைட்டிங், புள்ளி, பூமர், இந்த சீசன்ல இருந்து மக்கள் கத்துக்கிட்ட விஷயம் தான். கேஸ் லைட்டிங், ப்ரோவோக்கிங், ஸ்ட்ராட்டஜி எல்லா சீசன்லயும் பேசுறாங்க. பேனர்ஜி மாதிரி. This is all technical terms for surviving in the big boss of the biggest show. உப்மாக்கு சண்டை வருது, சுகருக்கு சண்டை வருது, வடைக்கு சண்டை வருது. என்னடா வீட வச்சிருக்கீங்களா? எதுடா வச்சிருக்கீங்க? என்ன? அதான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமல் சார் வந்தாங்க. இந்த ஷோல நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது உங்களுடைய இவங்க இதுக்குத்தான் இருக்காங்க, இவங்க அதுக்குத்தான் இருக்காங்க அப்படின்னா எதுக்காக இருக்காங்க? வாட் இஸ் யூஎஸ்பி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கூகுள் போக கூடாது, யாரும் கூகுள் போக கூடாது, கோவம் வந்துரும். கமெண்ட்ல போடுறாங்களா யாராவது? மக்கள் யாராவது கமெண்ட்ல போடுறாங்களா? செல்லிங் பாயிண்ட். அதான் ஆக்சுவல் உண்மை. கமெண்ட்ல போட்டுருக்காங்க. யாராவது இதை கேட்டு உடனே டைப்படுத்துறாதீங்க மக்களே. ஓகே, சோ யூஎஸ்பி அப்படின்றது வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்றத எனக்கு வந்து மார்க்கெட்டிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி. சோ எனக்கு தெரிஞ்சு அதேதான் இவரும் சொல்றாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? அதாவது உங்களை இந்த வீட்டுக்குள்ள உங்கள் திறமையை நீங்க எவ்வளவு தூரம் விட்டீர்கள், உங்கள் திறமை என்ன, வாட் இஸ் த டேலண்ட், அதுதான் இன்னைக்கு வந்து அவர் கேட்கிறார். அதாவது உங்க திறமை எனக்கு தெரியும், நாங்க 100 நாள் பார்த்துட்டோம். நீங்க என்னத்தை கிழிச்சீங்கன்றத நாங்க 100 நாள் பார்த்துட்டோம். உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க திறமை தெரிஞ்சிருக்கும்ல, அத சொல்லுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான எபிசோட். ஓகே, சோ மொத்த பேரும் யூனிக்கா, தனித்தனியா போனா அது ரொம்ப நேரம் டைம் ஆகும். மொத்தமே 3 கண்டஸ்டன்ட் பத்தி தான் நான் பேச விரும்புறேன். 1 அர்ச்சனா. கிட்டத்தட்ட தினேஷ் சொன்னது என்னன்னா, அவங்க வெளியில பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கிலோ டேலண்டையும் காட்டி பாட்டும் சூப்பரா பாடி அப்படின்றத லைட்டா போட்டு வைக்கும் போது அர்ச்சனாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் க்ளோஸ்ல காட்டாங்க. புரியல. ஓகே, ஆனா நானே ஒரு ட்வீட் போட்டேன். அர்ச்சனாக்கு எல்லாரும் பெய்டு ஓட்ஸ் பெய்டு பாட்ஸ் சொல்றீங்க, ஆனா அர்ச்சனாக்கு ஆர்கானிக் ஓட்ஸும் இருக்கு மக்களே அப்படின்னு போட்டேன். ஏன்னா விஜய் டிவியோட இந்த ஓட்டிங்ல அதிகமாக டாப்ல இருக்கிறது வந்து அர்ச்சனா. அர்ச்சனா பேக் த மேக்சிமம் ஓட்ஸ் இன் a percentage ஆஃப், அவங்க சொல்றது படி பார்த்தா 48% இருக்காங்க. கமல் சார் வந்து ஆரியுடைய அந்த இதுல மட்டும்தான் இவ்வளவு ஓட்டுன்னு சொன்னார். ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு வாயை துறக்கல. இப்ப அதை திருப்பி சொல்றாரா இல்லையான்றத நம்ம பார்த்துதான் ஆகும். ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்து அர்ச்சனாவுக்கு சொல்றாங்க. அர்ச்சனா டேலண்ட், அர்ச்சனா சூப்பர், மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து விசித்ரா அவர்களை சொல்றாங்க. மாயாவும் விசித்ரா அவர்களை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மாயாலாம் அவங்க சுத்தி வரும்போது விசித்ரா அவர்கள் ஒரு கெத்து, அவர்கள் ஒரு தெய்வத்தாய், ரொம்ப நாளாச்சு சொல்லி தெய்வத்தாய், மன்னிக்கும் மனமுடையவர்கள், எதா இருந்தாலும் அப்படியே அப்படி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படியே சுத்திட்டு வந்தா எங்கடா நம்ம மாயாவை பத்தி என்னடா சொல்றாங்க அத்தனை பேருன்னா ஒரே வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க. என்டர்டெய்னர். நான் ஒன்ன கேட்கிறேன், என்டர்டெயின் ஆனியா? 95 நாள் இந்த ஷோ, 97 நாள் 98 நாள் பார்த்தோம். என்டர்டெயின் ஆனியா? மன உளைச்சலுக்குள்ளதான் ஆளானேன்.
அனுல்டா முடியலடா. ஆமா. சோப்பு உள்ள ஒரு போராட்டம்னா சோப்பு வெளியில ஒரு போராட்டம். முடியல. அதேதான். ஆனா என்னோட நீங்க அதிகம்ல. இத முடிச்சுட்டு வேற போய் நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம தனுஷ் சொல்ற மாதிரி 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னா அவன் தலைவன்டா. அவ்வளவுதான். நம்ம ஸ்டைல் அதுதான். நாம 10 பேசுறது இல்ல, நம்மளை பத்தி 10 அடுத்தவனை பேசுற கதற விடுறதுதான் நம்ம வேலை. அது எல்லா ஃபேண்டமையும் நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? எல்லாருமே நம்ம வாய்க்கா பிரச்சனை இருந்திருக்கோம். ஓ நீ அந்த ஃபேண்டமா, அடுத்த வாரம் வா, இந்த வாரத்துக்கு இந்த ஃபேண்டம் கிட்ட அடி வாங்கிட்டு வர அப்படின்றதுதான் ஆக்சுவல் உண்மை. இது நியூட்ரலா இருந்தா நடக்கிற ஒரு நார்மல் கண்டென்ட் தான். அது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அதை அவாய்ட் பண்ணிடும். அதெல்லாம் நம்ம லாஸ்டா பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை. அதாவது ஜாலியான கண்டென்ட். ஓகே. அடுத்து வந்து மாயாவை என்டர்டெய்னர் கன்சிஸ்டன்ட் அப்படின்றாங்க. கன்ஃபார்ம்டா மாயா ஒரு கன்சிஸ்டன்ட் கண்டஸ்டன்ட். கமல் சார் அலையா? இந்த பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு ஃப்ளோல போகும்போது நீ ஒரு ஃப்ளோல வரப்படாது. சரி சரி சரிண்ணா சரிண்ணா. அண்ணனுக்கு மறந்துடும். சரிண்ணா. நான் அக்காவுக்கு பில்டப் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாரம் என்ன மாயா பியான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காவது எங்க அக்காவுக்கு நான் பில்டப் கொடுக்கணும். இது எப்பல இருந்து? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபுல்லா மாயா பியார் வேலை பார்த்ததே இல்லையா நீங்க? ஒரே ஒரு ட்வீட் தான்டா போட்டேன். அதுல இருந்து என்ன மாயா பியாரும் பூர்ணிமா பியாரும் டைங்கிறான். அதைத்தான் சொல்ல மாட்டாங்க நினைச்சா அதையும் சொல்லிட்டாங்களா. ஐயம் ஹாப்பிடா 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 அப்படின்ற மாதிரி. அது வரும். எவ்வளவு பைசா நினைக்கிற? ஈசிஆர்ல பங்களா வாங்கிட்டு மெரினா பீச்ல என் பேரை சொல்லி 4 கப்பல் ஓடுது. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களானே? என்ன ரோல்ஸ்? புர்ஜ் கலிஃபாவுக்கு பதிலா இங்க கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளா என் ட்விட்டர் அக்கௌண்ட்டையே மானிட்டைஸ் பண்ணல. இவரை முடிகிற காசை வச்சு மானிட்டைஸ் பண்ணிடுறா. ஆனா எல்லா சீசனும் சொல்றாங்கடா, இவர்கிட்ட வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட வாங்கி, ஒருத்த கூட வாங்கி தர மாட்டாடா. கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்கடா. ஆனா எவனுமே எதுவுமே செய்யலாம். ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைன்னு 100 நாள் நாமளும் பாக்குறோம். 100 நாள் 100 பேர் நம்மள அப்படிதான் சொல்றான். ஆனா ஒருத்தர் கூட 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான்டா. நாம பாரு, நாம எப்படிப்பட்ட ஆளு பாரு. இந்த இடத்துல காசு வாங்காதீங்க. இந்த இருக்கும் நம்ம வீடியோக்கு கீழே ஏதோ ஒரு சாப்டர் சொல்லுவாங்களே, காசு அனுப்பலாம், மக்கள் காசு அனுப்பலாம் நம்ம லைவ்ல. அது பேர் என்ன? ஏதோ ஒரு நல்ல பேர் வச்சது பேரு. ஓகே, ஏதோ ஒரு இதுல காசு அனுப்பலாம். $1, $2, $5, $10 அனுப்பலாம். ஓகேவா? அத நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு பண்ணும்போது ஃபர்ஸ்டோ செகண்ட் நாளோ ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. நாம அவங்ககிட்ட என்ன சொன்னோம்? வேணாம். ஏன் வேணாம்? ஏன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதை தாண்டி இதுல போடுற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஏன் சொன்னோம்? நம்மளுக்கு காசு வேணான்னு தானே சொன்னோம். நாம என்ன ஜூவா நடத்துறோம்? எல்லா கண்டஸ்டன்ட்டையும் நம்ம பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு டோக்கன் போட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட காசு வாங்குறதுக்கு. நாம நடத்துறது என்னமோ பிக் பாஸ் ரிவ்யூ சொன்னோமா, ஷோ பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வியூஸ் வருதா, அதுக்கு ஒரு காசு வருதா, அந்த காசு 4 பேருக்கு ஹெல்ப் ஆகுதா, அவ்வளவுதான் என் வேலை. கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி, என் அக்கௌண்ட் எவ்வளவு அனுப்பிச்சிங்க? 91 நாள் பண்ணிருக்கேன். ஏதோ 2 கோடி ரூபாய் அனுப்பணும். எங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா நீங்க தம்பி கிட்ட? நாளைக்கு தம்பி என்னடா நீங்க தம்பி? இல்ல நான் விளையாட்டுக்கு தான் சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? அது காரணம், எனக்கு வர்றது எங்க போகுதுன்றது உங்க ஆபீஸுக்கு தெரியும். தரலன்னு சொல்லல, தர்றது எங்க போகுதுன்ற வரைக்கும் தெரியும்ன்ற அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீ ஓகே புரிஞ்சுக்க, நீங்களும் அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. மகாபிரபு ப்ளீஸ், வேலை பார்க்கணும், அடியான் வாழ வேண்டும் ஐயா. சூப்பர் சாட் பேரு. ஓகே, அந்த சூப்பர் சாட். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணிடுவோம் மக்களே. நாங்கள் குரலி வித்தை காட்டியோ, யாரையும் அவதூறு பரப்பியோ, இல்ல ஒரு கண்டஸ்டன்டை மட்டும் திட்டி இன்னொரு கண்டஸ்டன்டை புகழ்ந்தோ நாங்கள் ஒரு தடவையும் செஞ்சதில்லை. எங்க 100 நாள் வீடியோ பார்த்துட்டு
நீங்க நீங்க இந்த கண்டஸ்டன்ட்ட தான் டார்கெட் பண்ணிருக்கீங்க, இந்த கண்டஸ்டன்ட்ட தான் நீங்க புகழவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் எனக்கு சொல்லிட்டானா அவன்லாம் தெய்வயா. நான் கொடுக்குறேன் உனக்கு சூப்பர் சாட். ஆமா, அண்ணன் வந்து யாரையுமே இந்த 100 நாள் எபிசோட்ல டார்கெட் பண்ணதே இல்ல, எக்ஸ்பெக்ட் ரிச்சிரா தேம்பாவன். அப்படித்தானே? அது கரெக்ட். அத மட்டும் ஆப்ஷன் இருந்து தூக்கிடணும். பிகாஸ் நீ என்னோட ஜெரி, என்னோட டாம். எனக்கு நீங்க டாமாயே பார்த்தேன். எனக்கு வந்து நீங்க டாமாயே தெரியல. அதுல ஒரு ஹவுஸ் ஓனர் அம்மா வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போட்டு சும்மா தமிழ் நடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சேம் டயலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து கமல் சார் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாரு இந்த வீக்கெண்டு. இது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இதான் கமல் சாருடைய லாஸ்ட் வீக்கெண்டு. ஆமா, நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, நீங்க இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், நீங்க ஏன் அவர் கூட இன்னும் சண்டை போடாம இருக்கீங்க, நீங்க ஏன் இவர் கூட போட்ட சண்டையை அவர்கிட்ட சொல்லாம இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து எதுவுமே கமல் சார் பண்ண முடியாத கடைசி வாரம் மக்களே. இவ்வளவு தூரம் இருந்த கடைசி வாரத்தில் கமல் சார் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில இருந்து இந்த ஷோவை பார்த்திருந்தீங்கன்னா கமல் சார் மாதிரி, நம்மள மாதிரி, சரி என்ன மாதிரி தெரியாம ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன், என்ன மாதிரி பாக்குறேன்னு இதுதான் சொல்றேன். மறுபடியும் புள்ளி பண்ணுறீங்க. நீங்க என்ன வந்து கேஸ் லைட் பண்ற. கேஸ் லைட்னா? ஆமா, கேஸ் லைட்னா என்ன வந்து கேஸ் பக்கத்துல லைட் போடுவாங்களோ, கேஸ் பக்கத்துல லைட் பத்திக்குமேனா? அதான் பண்றேன். என்ன நீ பண்ற பத்த வைக்கிறேன். ஆமா, பண்ணல. நான் அமைதியா இருக்கேன். நான் சைலண்டா இருக்கிறேன். நானும் அமைதியா இருக்கேன். என்ன பேச சொல்லக்கூடாது. நீ என்ன பேச சொன்னீங்கன்னாவே நீ என்ன கேஸ் லைட் பண்ற, நான் விக்டிம் ஆயிடுவேன். நீ அதை பண்ணினாவே நான் விக்டிம் ஆயிடுவேன். நான் பண்ணல, கேஸ் லைட் பண்ணல, எதுவுமே பண்ணல. சமையல் அப்ப நான் வந்து பொய் சொல்றேன். அப்ப நீங்க என்ன குற்றம் சாட்டுற, என்ன மறுபடியும் விக்டிம் பிளேமிங் பண்ற. நான் விக்டிம் பிளேமிங் எல்லாம் பண்ணல. நான் ஜஸ்ட் சொல்றேன். இல்ல நானே சொல்றேன் நீ ஒழுங்கு, நான் தப்புன்ற. அப்ப நான் என்ன விக்டிம் பிளேமிங் பண்றேன். அப்படி இல்ல, நான் பிளேம் பண்றேன். பிளேம் பண்ணா நான் விக்டிம் தானே. இப்பயுமே நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இத தலவா தம்பி என்னையும் பண்றாங்க. இது புள்ளினா மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கடா தம்பி. அதான் உங்ககிட்ட ஒரு டெமோ பண்ணி காட்டினேன். ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேச வேண்டியிருக்கு. ஐயோ. ஓகே, சோ இத வந்து கேக்குறான். வெளியில இருந்து பாத்தீங்கன்னா யாரு வின்னர் ஆகணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த வீட்டுல வந்த 2 பேர் இருந்த 8-7 பேர்கிட்ட இருந்து வந்த 2 பேர் என்னன்றத கரெக்டா சொல்லு. நீ ஷோ பாத்துருக்கல? விசித்ரா, விஜய். மக்களே, இவர் இந்த ஷோவை பார்க்கவில்லை அப்படி என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். மணி விசித்ரா மிஸ்டர் ஷோ எடிட்டர், இதுல மணியும் இல்ல விசித்ராவும் இல்லன்னு இந்த பயபக்தி யாராவது சொல்லுங்களேன். கமெண்ட்ல யாரும் சொல்லுங்க. யோ, கேஎஸ் வெளியில இருந்து உள்ள பாத்தீங்கன்னா யார நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுல 2 பேர் தான் வந்துச்சு. அந்த 2 பேர் என்ன பேருன்னு கீழே போட்டது கமெண்ட்ல மக்களே நீங்க போடுங்க. இல்ல நான் எதுக்குள்ள போயிட்டேன்னா இந்த எலிமினேட் ப்ராசஸ்க்கு போயிட்டேன். யார் எவிக்ட் ஆவா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னா அது விசித்ரா, மணி அப்படின்னு சொன்ன. நீங்க என்ன கேட்டீங்க? அர்ச்சனா வெளியில இருந்து மாயாண்டி தினேஷா. எஸ், நீ என்ன சொன்ன? சோ பார்த்தேன். நான் எவிக்டட் போயிட்டேன். அந்த ஜானர் போயிட்டேன். அங்க இருந்து அப்படி போயிட்டேன். சோ எண்டுக்கு போயிட்டேன். நான் கேட்கிற 2 மார்க் கொஸ்டினுக்கு நீ படிச்ச 2 மார்க் கொஸ்டினை எழுதுனா நான் அதுக்கு 2 மார்க் தர முடியாது. மாயா தினேஷ் தெரியும் எனக்கு. நான் கொஸ்டின் கரெக்டா கேட்கல. என்னன்னா தினேஷும் மாயா சொல்றாரு, மணி தினேஷ சொல்றாரு, விஷ்ணு தினேஷ சொல்றாரு. சரியா? அர்ச்சனா மாயாவை சொல்றாங்க, விஜய் மாயாவை சொல்றாங்க, விசித்ரா மாயாவை சொல்றாங்க. மாயா வேற யாரும் சொல்லுவா? அவங்களே சொல்றாங்க. என்னைய சொல்லிக்கிட்டாங்க. ஆமா,
ஓகே. சோ இந்த மாதிரி இவர்களுக்கு நான் ஓட்டு போடுறேன். விசித்ராடா எனக்கு சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்புறம் விசித்ரான்ட்டாங்க. ஆக்சுவலா அவங்க 3 பேர் சொன்னாங்க. நான் 2 பேர் மக்களை குழப்பி விட்டேன். மக்களும் 2 பேர் தான் சொன்னாங்க. ஆனா அவங்க விசித்ரால இன்னொரு பேர் சொன்னாங்க, மாயா. என்ன சொன்னாலும் ஆமா மட்டும் கரெக்டா போடுறீங்க இருக்கிறா தரமா செட்ல. இந்த பூர்ணிமா விஷ்ணுவை பார்த்து நேற்று சொன்னாங்கல்ல, நான் ஷோ பார்த்துட்டு தான் நான் வரேன். நான் உண்மைக்குமே ஷோ பார்த்துட்டு தான் வரேன். நீங்க என்னை ஸ்டாம்பிங் பண்றீங்க, நீங்க என்னை வந்து போர்ட்ரேட் பண்றீங்க. நான் பார்க்காத மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுறீங்க. பாக்குறேன். ப்ளேம் கேம் பண்றேன். ப்ளேம் கேம் சொல்லு. ப்ளேம் கேம் நீங்க ப்ளேம் கேம் பண்ற ஆள் கிடையாதுண்ணா நீங்க. ஆனா நீ தம்பி மறுபடியும் சொல்றேன், சில வார்த்தைகள்லாம் கத்துக்கோ. நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ள நீ போக வேண்டியது இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரிகர், கேஸ் லைட்டிங், புள்ளி, பூமர். இந்த சீசன்ல இருந்து மக்கள் கத்துக்கிட்ட விஷயம் தான் கேஸ் லைட்டிங், ப்ரோவோக்கிங், ஸ்ட்ராட்டஜி. எல்லா சீசன்லயும் பேசுறாங்க பேனர்ஜி மாதிரி. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நீ கத்துக்கணும். This is all technical terms for surviving in the big boss of the biggest show. I am Joe. அடுத்த விஷயம் என்னன்னா தம்பி, ஒரு விஷயத்த இவங்க சொன்னா ஓகே, ஆனா அவங்க சொன்னா ஓகே அப்படின்னா நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கமல் சார். அதுக்கு தினேஷ் என்ன சொல்றாரு, சாரி மாயா என்ன சொல்றாரு, விசித்ரா தினேஷ சொல்றாரு, விசித்ரா விஷ்ணு அண்ட் மாயாவை சொல்றாங்க, அர்ச்சனா விசித்ரா தினேஷ சொல்றாங்க, விஷ்ணு விசித்ரா தினேஷ சொல்றாங்க, மணி வந்து விசித்ரா அண்ட் மாயா அர்ச்சனாவை சொல்றாங்க. புரிஞ்சா? புரியல. இவங்க சொல்றதுக்கான காரணம், விசித்ரா தினேஷ் அவர்களுக்கு விசித்ரா அவர்களோ இல்ல தினேஷ் அவர்களோ மற்றவர்கள் வந்து ஒரு விஷயத்த கேட்கும் போது அணுகிற முறையும் இவர்கள் வந்து அணுகும் போது அணுகிற முறையும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற. இப்ப மணி சொன்னதுக்கான காரணம், விசித்ரா அவர்களுக்கிட்ட மாயா இப்போ அணுகிறதுக்கும் அர்ச்சனா இப்ப அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த தயிர் கொடுக்குற மாதிரி, தயிருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசி, அர்ச்சனா நீ தயிராமா கேட்கிற, வீடு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, ஒரு தயிர் வாங்கி வீட்டுல வைக்கிறோம்னா எவ்வளவு பெரிய டாஸ்க் எல்லாம் நம்ம பண்ணணும். அந்த டாஸ்க பண்ணி ஒரு ஸ்பூன் தயிர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும். உழைக்கிறவனுக்குத்தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே கூலிக்கு மாரடிக்கிற கும்பல், நாம எல்லாருமே, நானும் தான். அப்ப என்ன செய்யணும் நியாயமா இதெல்லாம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனை தரேன், அவங்க தர மாட்டேன்னு சொல்ல, ஆனா உனக்கு தர்றதுக்கு முன்னாடி மாயா வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு ஒரு ஸ்பூன், அப்ப உனக்கு நான் தரேன். என்னன்னா இது, அந்த வீட்டுல ஒண்ணு கத்தி சண்டை போடுறாங்க, இல்ல கத்தி விஜய் மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. என்னன்னா இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினேஷ் ஒரே ஒரு 100 கிராம் சுகர், ஒரு 100 கிராம் சுகர்ல வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கும் இவங்க போடுற சண்டையில சுகர் பிபி வந்துருக்கு. ஆமா, மறைச்சு வச்சு இழுத்து உப்புமாக்கு சண்டை வருது, சுகருக்கு சண்டை வருது, வடைக்கு சண்டை வருது. என்னடா வீட வச்சிருக்கீங்களா இல்ல எதுடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மக்களுக்கு. Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840 920751.